வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் டெங்கு பரவல் தீவிரம், பலி எண்ணிக்கை 35 உயர்வு. அருளகன்விலவில் கொடூரம், குடும்ப தகராறில் கணவர் தாக்கியதில் 29 வயது பெண் பரிதாப பலி. சிறுவர்களுக்கிடையே டெங்கு பரவல் அதிகரிப்பு, பிற்காலத்தில் தீவிர பாதிப்புகள் ஏற்படும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை. உரிமம் பெற்ற ஸ்பா நடத்துனர்களை காவல்துறை துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு, ஐஜிபி மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புகார். சம்மாந்துறையில் முதியவர் மர்மமான முறையில் சடலமாக மீட்பு, நீதவான் நேரில் விசாரணை. பல மாகாணங்களில் மழை, சில மாவட்டங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு. ஐதுல் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு, இலங்கை சார்பாக ட்ரிஸ்வி சாலி, ரஃபுக் ஹக்கீம் பங்கேற்பு, 30க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் வருகை. கரகட்டாவை பாதுகாக்க கோடிக்கணக்கில் லஞ்சம், முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் தீவிர விசாரணை. வெனிசுலாவில் பயங்கரம், இரட்டை நிலநடுக்கங்களால் 2600க்கும் அதிகமானோர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள சிறுவர் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட பல வைத்தியசாலைகள் நோயாளர்களால் நிரம்பியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டில் மொத்தமாக 57,688 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 1200 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். வழமை போன்று இம்முறையும் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களில் இன்னமும் பாதிப்பு உயர்வாகவே உள்ளது. கொழும்பு, மொரட்டுவை, கலனி மற்றும் அழகில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. குறிப்பாக கொழும்பு அழகியல் பல்கலைக்கழகத்தின் 36 மாணவர்களுக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி வரை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஆபத்தான சூழல் நிலவினால் சுயாதீனமாக முடிவெடுக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டார். நிலைமையை கட்டுப்படுத்த அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஒருங்கிணைப்பில் நாடு தழுவிய ரீதியில் 3 நாட்களை கொண்டு விசேட டெங்கு ஒழிப்பு செயல் திட்டம் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. பாதுளை, குருநாகல், புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் புதிய அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பு குறைவாகவே காணப்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள டெங்கு ஒழிப்பு அதிகாரிகள், உதவியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் தற்போது அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள கம்பகா மற்றும் புத்தளம் மாவட்டங்களுக்கு அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மாத்தறை, காலி, அம்பாந்தோட்டை, ரத்தினபுரி மற்றும் மாத்தளை ஆகிய பகுதிகளில் தொற்று ஓரளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. எவ்வாறாயினும் பொதுமக்கள் தங்களது சூழலில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்காவிடில் மேலும் பல மரணங்களை சந்திக்க நேரிடும் என வைத்தியர் கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள அருளகன்வில்லு பின்போக்குழு பகுதியில் ஏற்பட்டு குடும்ப தகராறு காரணமாக கணவரால் கொடூரமாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் 29 வயதுடைய இளம்பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பிம்போக்குண பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் கணவருடன் ஏற்பட்டு கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து தீவிர தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். காயமடைந்த அவர் உடனடியாக அருளகன்வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முதல்கட்ட விசாரணைகளின்படி இருவருக்கும் இடையே ஏற்பட்டு குடும்ப தகராறு முற்றியதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இக்கொலை சம்பவம் தொடர்பாக அருளகன்வில போலீசார் தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அத்துடன் தலைமறைவாகியுள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரான பிரதான சந்தேக நபரை தேடி போலீசார் வலை வீசியுள்ளனர். தற்போது சிறுவர்களுக்கிடையே டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் இந்த நோயால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் கடுமையான உடல்நல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் திபால் பெரேரா இதுகுறித்து தெரிவித்துள்ளதாவது, டெங்குவினால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் அரிதாக மூளை பாதிப்பு, இதய பாதிப்புகள் மற்றும் தசை எலும்புகளில் கடுமையாக வலி போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். பொதுவாக டெங்கு ஏற்பட்டு 7 தொடக்கம் 8 நாட்களில் பிள்ளைகள் குணமடைவர். ஆனால் குணமடையாமல் தொடர்ந்து காய்ச்சல் நீடித்தால் அது HLH எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டுடன் தொடர்புடைய தீவிர காய்ச்சலாக இருக்கலாம். இதற்கு CPK பரிசோதனை மற்றும் முழு
முழுமையான ஓய்வு அவசியமாகும். இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை 150 வரை குறைந்தாலோ, டெங்கு குருதிப்போக்கு காய்ச்சல் அல்லது அதிர்ச்சி நிலை ஏற்பட்டாலோ பிள்ளைகளை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இயற்கையான வெள்ளை நிற திரவ ஆகாரங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். நுளம்பு கடியிலிருந்து பாதுகாக்க மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வீட்டின் ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீண்ட கைகளுடைய சட்டைகள் மற்றும் நீண்ட காற்சட்டைகளை அணிவிக்க வேண்டும். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி கடந்த ஒரு நாளில் மட்டும் சுமார் 1200 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை நாடு முழுவதும் 57,668 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிக அளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அரசு நிறுவனங்கள் உட்பட பல பகுதிகளில் தீவிர டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சோதனைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா அமைச்சகத்தின் முறையான உரிமைகளுடன் சட்டப்பூர்வமாக இயங்கி வரும் ஸ்பா நிறுவனங்களை காவல்துறை சட்டவிரோதமாக துன்புறுத்துவதாக இலங்கை ஸ்பா சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஸ்பா சங்கத்தின் பிரதிநிதி தெரிவிக்கையில், தகுதி வாய்ந்த சிகிச்சையாளர்களுடன் இயங்கும் ஸ்பாக்கள் மீது காவல்துறை எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெண் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறை நடத்தப்படும் விதம் குறித்து காவல்துறை தலைவரிடம் சங்கம் புகார் அளித்ததை தொடர்ந்து அதற்கு பழிவாங்கும் நோக்கில் சங்கத்தின் அலுவலக பொறுப்பாளர்களின் வணிகங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. சங்கத்தின் ஒரு நிறுவனம் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளதுடன் வத்தளையில் உள்ள பதில் தலைவரின் ஸ்பாவிற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. இவை திட்டமிட்ட பழிவாங்கும் செயல்களோ என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. ஒழுங்குமுறைப்படுத்துதல் சங்கம் சட்டவிரோத வணிகங்களை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள பிரதிநிதி, சட்டப்பூர்வ நிறுவனங்களை சீர்குலைக்காமல் அவற்றை முறையாக ஒழுங்குபடுத்தி ஆதரவளிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தலவத்துக்கொடவில் ஸ்பா ஊழியர்களுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக HRCSL-இல் புகார் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய சம்பவங்கள் குறித்தும் போலீஸ் திணைக்களம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகிய இரு தரப்பிலிருந்தும் ஒரு சுதந்திரமான பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சங்கம் கோரியுள்ளது. மாற்று வாழ்வாதாரம் இல்லாததால் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக இந்த ஸ்பா தொழிலையே நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்பியுள்ளனர் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் முதியவர் ஒருவர் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை பழைய வளத்தாப்பட்டி மற்றும் இஸ்மாயில்புரம் ஆகிய இடங்களை இணைக்கும் பிரதான வீதிக்கு அருகாமையில் ஆள் நடமாட்டம் குறைவான வளவு ஒன்றிலிருந்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்தவர் பழைய வளத்தாப்பட்டி காளிகோவில் வீதியைச் சேர்ந்த மயில் வாகனம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சம்மாந்துறை போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்த போதிலும் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக இன்று காலை சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் நேரில் வருகை தந்து முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார். நீதவானின் விசாரணைகளை தொடர்ந்து மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை சந்தைக்கு அருகில் சுகாதார விதிமுறைகளை மீறி அசுத்தமான முறையில் இயங்கி வந்து பிரபல உணவகம் ஒன்று பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை பகுதியில் உள்ள இந்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டதை கண்டறிந்த தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கயலவன் இது தொடர்பாக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறித்த உணவகத்திற்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் அதனை உடனடியாக சீல் வைப்பதற்கும் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கயலவன் மற்றும் முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் பிரவீன் ஆகியோர் நேற்றைய தினம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அந்த உணவகத்தை பூட்டி சீல் வைத்தனர். பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இத்தகைய திடீர் சோதனைகளும் கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் இரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கை உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசு பிரதிநிதிகள் வருகை தந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இந்த விசேட இறுதிச் சடங்கு நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா பிராந்தியங்களை சேர்ந்த பல முக்கிய நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. உலக தலைவர்கள் பலர் ஒரே இடத்தில் கூடும் இந்த நிகழ்வு சர்வதேச அளவில் தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பிரபல ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளியான கரகட்டா என்பவரை பாதுகாப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெறப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் லஞ்ச ஊழல் குற்ற விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இவ்வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடந்த மார்ச் 2023 முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரஹிதா ராஜபக்ச சமகிஜன பலவேகய கட்சியின் ஹொரண தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் இயக்குநர் அருண வருச கென்னடிக்கு ஆகியோர் துபாய்க்கு சென்றுள்ளனர். அங்கு கரகட்டாவின் மனைவி மதுஷிக மதுவந்தி மற்றும் மிடிகம ருவன் ஆகியோரை சந்தித்து கரகட்டாவை காவல்துறையினர் சுட்டுக் கொள்வதை தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குவது, பூசா உயர் பாதுகாப்பு சிறையிலிருந்து வேறு சிறைக்கு மாற்றுவது மற்றும் விசாரணைகளிலிருந்து விடுவிப்பது போன்ற வாக்குறுதிகளை வழங்கி 500 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளனர். இதன் பின்னர் பேரம் பேசல் 200 மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக முன்பணமாக 100 மில்லியன் ரூபாயும் பின்னர் மேலும் 20 மில்லியன் ரூபாயும் சந்தேக நபர்களால் பெறப்பட்டுள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான ரஹித ராஜபக்சவின் தந்தையான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் மார்ச் 21, 2023 அன்று துபாய்க்கு சென்றுவிட்டு மார்ச் 28, 2023 அன்று இலங்கை திரும்பியுள்ளார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அவருக்கும் இந்த பணப்பரிமாற்றத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து லஞ்ச ஆணைக்குழு தற்போது அவரிடம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஆணைக்குழு ஆகியவை இணைந்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. கெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் குயில்வத்தி பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வந்து அச்சுறுத்தலான மண் சரிவு மற்றும் வீதி தாளரக்க பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 41 மில்லியன் ரூபாய் செலவில் அதிநவீன பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் குயில்வத்தை பகுதியில் தொடர்ச்சியாக மண் சரிவும் வீதி தாளிறக்கமும் ஏற்பட்டு வந்தது. இதனால் இப்பாதையூடாக பயணிக்கும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் உயிர் அச்சத்துடனேயே பயணித்தனர். அவசர திருத்தங்கள் செய்யப்பட்ட போதிலும் நீண்ட காலமாக இப்பகுதி ஒரு வழி பாதையாகவே பயன்படுத்தப்பட்டு வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த ஆபத்தான நிலையை தவிர்க்க மண் சரிவு அபாய நிலை குறைப்பு செயல் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சும் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனமும் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி மற்றும் இலங்கை அரசு ஆகியவற்றின் 41 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் கடந்த 2026 மார்ச் 6 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிர்மாண பணிகள் வரும் 2026 நவம்பர் 28 நிறைவடைய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த உள்கட்டமைப்பு பணிகள் திட்டமிட்டபடி நவம்பரில் நிறைவடைந்ததும் குயில்வத்தை பகுதியின் மண் சரிவு அபாயம் முழுமையாக நீங்கி மீண்டும் இருவழி போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2645 அதிரடியாக அதிகரித்துள்ளதுடன் நாடு முழுவதும் பெரும் உள்கட்டமைப்பு பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்க இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரை 2645 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 12666 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு படையினரின் தீவிர முயற்சியால் இதுவரை 6462 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்கத்தின் கொடூர தாக்குதலால் நாடு முழுவதும் 885 கட்டடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. அத்துடன் 189 கட்டடங்கள் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெனிசுலா நாட்டின் இராணுவத்தைச் சேர்ந்த சுமார் 30,000 வீரர்கள் மீட்பு பணிகளில் நேரடியாக களமிறக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் இணைந்து 3300க்கும் மேற்பட்ட சர்வதேச மீட்பு குழுவினர் அங்கு தற்பொழுது தங்கியிருந்து மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மன்னார்
விடத்தல் தீவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வரப்பிரகாசம் பெரிய புத்தான் அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் காரிநகர் சிவகாமியம்மன் கோவிலடியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலகிருஷ்ணன் கோவிந்தராசா அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சபாரத்னம் சந்திராதேவி அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நல்லூர் அரசு வீதியை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பவளம்மா கனகசபாபதி அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.